Hi guys, from Tech Power Solutions. So today we are going to be about UPI fraud detection using machine learning. In the project proposal எல்லாம் பார்க்க போறோம். So first aim of the project. So இன்னைக்கு 2024ல most of the transaction UPIல தான் போகுது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்லாம் ஃப்ராட் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். லைக் வந்துட்டு முன்னாடியே இருக்கிற டேட்டாவை அதாவது ப்ரீவியஸ் டேட்டாவை இன்புட்டா வச்சுட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃப்ராடா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பாருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பேஸ் லாங்குவேஜா மிஷின் லேர்னிங் பேஸ் டெக்னிக்கா மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் லேர்னிங்ல ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்கோம். இன்ட்ரடக்ஷன் பாருங்க. ஸோ இந்த யூபிஐ ஃப்ராட் டிடெக்ஷன் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட், அதாவது சிவிவி ஃபைல ஒரு டேட்டா செட் இருக்கும். ஸோ அதில் டிரான்சாக்ஷன் அந்த டீட்டெயில்ஸு, ரிசீவர் நேம், சென்டர் நேம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வச்சு நடந்த டிரான்சாக்ஷன் ஃப்ராடா அப்படி இல்லைன்னா வந்து ப்ராப்பரான டிரான்சாக்ஷனா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் தான் இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் வந்து அன்சூப்பர்வைஸா இருந்ததுனால சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு லீட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அந்த கொடுக்குற அக்யூரேசி வந்துட்டு கரெக்டாகவும் இல்லை. ஸோ அதுதான் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அக்யூரேசி கரெக்டாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் டேட்டா செட் ப்ராப்பராக லோட் பண்ணதுனால ஸ்டோரேஜ் இன்சஃபிஷியன்சிஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு சில லிமிடேஷன்ஸுமே இருந்தது இந்த ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரொப்போஸ் பண்ற அல்காரிதம்ல ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்றதுனால இந்த டெக்னிக்கு நமக்கு 93 to 99% அக்யூரேசியும் தரும். அதே மாதிரி அந்த ஸ்டோரேஜும் அந்த மெத்தட்ஸ் லைக் வந்துட்டு இன்அக்யூரேசி மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு மூவ் ஆயிரும் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி. ஸோ அட்வான்டேஜஸ் பாருங்க. ஸோ என்ஹான்ஸ்ட் அக்யூரேசி, ஸோ 93 to 99% உங்களுக்கு அக்யூரேசி கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து பர்ஃபார்மன்ஸும் மெயின்டைனிங் ஷிஃப்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ ஆர்கிடெக்சர் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் சிஎஸ்வி ஃபைலா. அப்புறம் வந்து அந்த டேட்டாவை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரீ ப்ராசஸ் பண்ண டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். லைக் வந்துட்டு இது ஐ மீன் இது வந்து இந்த ரெக்கார்டு, இது வந்து இந்த ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் வந்து லோட் பண்ணுறோம். அந்த அல்காரிதம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மாடியூலாக சேவ் பண்ணிட்டு ஒரு வெப் அப்ளிகேஷனில் லோட் பண்ணுறோம். நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மாடியூல் பார்க்கலாம். அதில் டேட்டா செட் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து வந்து ப்ரீ ப்ராசஸிங், நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளிட்டிங் த டேட்டா அண்ட் வந்து மாடல் இம்ப்ளிமெண்டேஷன், அடுத்து வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் கலெக்ஷன். ஸோ டேட்டா செட் கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸை வந்துட்டு டேட்டா செட்டாக கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா சிஎஸ்வி ஃபைலாக இருக்கும். அடுத்து வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் செட் வச்சிருக்கா அப்படி குரூப் பண்ணுறது. ஸோ ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து குரூப் பண்ணுறது தான் ப்ரீ ப்ராசஸிங் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எஸ்கேலர்ன் டாட் ப்ரீ ப்ராசஸிங் பேக்கேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்பிளிட்டிங் டேட்டா. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம ஸ்பிளிட் பண்றதுல நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பிளிட் பண்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து வந்து மாடல் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய டிசிஷன்ஸ் இருக்கும். லைக் வந்து ஒரு ட்ரீஸோட பிரான்ச் போல ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட்ல எத்தனை ட்ரீஸ் இருக்கும், நிறைய ட்ரீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நிறைய ட்ரீஸ் ட்ரைனிங் டைம், ஹீல்டிங் டைம் எல்லாம் வச்சு ஒரு வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்றது ஃப்ராட்லண்ட் பிஹேவியர் இருக்கா இல்ல ப்ராப்பரான டிரான்சாக்ஷன் தானா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் ப்ராப்பரா கைட் பண்ணும். அடுத்து வந்து இதுதான் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு மேஸ் வந்து பைத்தான் தான். ஸோ ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்கு, ஸோ ரேம் அண்ட் ப்ராசஸர். ஸோ ஃபார் கமிங் டு த கன்க்ளூஷன், இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் வந்து யூபிஐ ஃப்ராட் டிடெக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அக்யூரேசி 93 to 95 99% வரைக்கும் நம்மளால கொண்டு வர முடியுது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் ஸ்கேலபிலிட்டி வைஸாகவும் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் நமக்கு வந்து நிறையவே அதே மாதிரி டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் வந்துட்டு அட்வான்டேஜஸாக இருக்கு. அண்ட் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இதே ஃப்ராட் டிடெக்ஷன்னா நம்ம சிஎன்என் ஆர்என் யூஸ் பண்ணி இமேஜஸ் கூட நம்ம வந்து இமேஜஸ் கூட யூஸ் பண்ணி கூட நம்ம இன்புட்டா கொடுத்து நம்மளால வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னை வந்து கம்பேர் பண்ண முடியும். இதுவே ஏஐ கொடுத்து ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போதே அதோட அக்யூரேசியோ அதோட ஃப்ராட்லண்ட்டையும் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் இன் ஃபியூச்சர்ல. ஸோ இதெல்லாம் தான் ரெஃபரன்சஸ். அண்ட் தேங்க்யூ. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.